என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். சாமி, இப்போ நாம் இந்த பாடம் வாங்கி இப்போ 3 பாடம் வாங்கி பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, இப்போ வீட்டில் வந்து குலதெய்வ கோயில்னு இருக்குது, கூப்பிட்றாங்க. அது மாதிரி கூட்டிகிட்டு போய் நான் விட்டுட்டு நான் தனியாக கோயிலுக்கெல்லாம் போகிறதில்ல. இது மாதிரி போகலாமா? நான் போய் சாமி கும்பிட்றதில்ல. சாமி கும்பிட்டா கூட தப்பு இல்லை சாமி. நீங்கள் இப்போ உண்மையாக சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு பக்தின்னு வழியில் போனால் மட்டும்தான் ஆன்மீகத்தில் வர முடியும். இப்போ நீ ஆன்மீகத்தில் வந்துட்டீங்க, நல்ல விஷயம். இப்போ நீ கடவுள் பார்த்துட்டீங்களா? கடவுள் பார்க்குறேன். அப்போ கடவுள் பார்க்குறது ஒரு வழி தெரியணும் இல்லை? அதனால பாருங்க. நீ அதாவது நீங்கள் யாரும் தெரியாத வரைக்கும் கடவுள் கும்பிட்றது தப்பு கிடையாது. நீங்கள் யாரும் தெரிஞ்சிட்டப்ப கடவுள் நீ யாரும் தெரிஞ்சு அப்புறம் நீ கடவுள் கும்பிட போகிறீங்க. கடவுள் எதுவும் தெரிஞ்சப்ப எதுவும் பார்க்க போகிறீங்க. ஆனால் அது பார்க்குற வரைக்கும் இது தேவைதான். அதனால வந்து நீங்க சாமி கும்பிடுறது தப்பு இல்லை. எனக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. நீங்க போய் நிலுங்க, அங்க போய் கிடாய் வெட்டுவாங்க, அது வெட்டுவாங்க, அதுக்கு போக வேண்டியது அவசியம் இல்லை. அதனால கொஞ்சம் எட்ட அப்படி நார்மலா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடு பண்ண அவங்க வெட்டி திரும்ப அதை பாவம் செஞ்சு போறான். போய் சரியா சொன்னதுதான் கடவுளா அப்படியே சம்ம நில்லுங்க. உனக்கு என்ன தரணும் அவன் கடவுளுக்கு தெரியும். அவன் கொடுத்துருவான். எனக்கு அது வேணும் இது வேணும் பிச்சை எடுக்கக்கூடாது. அது மட்டும் செய்யாது. இப்ப வந்து இப்ப சிவன் கோயில இந்த திருக்கல்யாணம் பண்றாங்கல்ல, அது வந்து அவசியம் தேவையா? அது தேவையே பண்றாங்கல்ல சாமிக்கு. மத்தியில் இருக்கும்போது அதெல்லாம் செய்வாங்க. கூப்பிட்டாங்கலாம் போங்க, சோறு போடாம சாப்பிட்டு வந்தது. நீ எதுக்கு பண்றீங்க? இல்லை, முன்ன ஏற்கனவே நான் அதுக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி சாமி கல்யாணம் பண்ணு சொல்லி ஐயரத்தை அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஐயர் வந்து இது மாதிரி கராப் அடிக்க ஐயராக்குறாப்படியே, ஒரு ஐயர் வந்து முடி விட்டுட்டு இருக்கிறாப்படியே. இவங்களே ஆணு பெண்ண வேஷம் போட்டுட்டு இவங்களே நடனாடுறாங்க. முடி வெட்டுனா ஆம்பளை, பொம்பளை, இவங்களே ஆட்ட ஆடுறாங்க. அவ்வளவுதான். அது ஒரு அதாவது இது அந்த மாதிரி ஒரு லைன்ல இருக்கும்போது தான் நீங்க இந்த பாதிக்கு வர முடியும். இப்ப ஒரு குழந்தைக்கு சாமிக்குது, நீ அப்படிக்கு கும்பிடு சொன்னா எந்த குழந்தை எது போய் எது கும்பிடும். ஆனா அதே வந்து இந்த பக்தியில இருந்து வரும்போது ஒவ்வொன்றா மேல்நிலைக்கு வரும்போது தானே அது நல்லது நடக்கும். அதனால அது தப்பு இல்லை சார். அது ஒரு அடையாளம். இது வந்து நிஜம். அங்க நீ செய்ய மாதிரி நமக்குள்ள ஒரு கல்யாணம் ஆகணும். கீழே அம்மானு உள்ள உட்காந்துக்கிறான், மூலாதாரத்துல கீழே சிவம் உட்காந்துக்கிறான். அவங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி அவங்க புள்ள கத்துக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு நல்லது. அது எப்ப நடக்கிறது? இந்த பாதை கட்ட போயிட்டே இருந்தா அது ஒரு நாள் நடக்கும். அது வரையும் காலத்தை நம்ம பொறுத்து வந்து பண்ணணும். சும்மா இதுக்கு வச்சிருந்தா இங்க வந்து தாலி கட்டணும், ஒரு அடையாளம், ஒரு பொம்மை கல்யாணம். அந்த மாதிரி நிகழ்ச்சி நமக்குள்ள நடக்கும். எங்க மக்களுங்களுக்கு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அது புரியாது சாமி. அது எல்லாத்துக்குலாம் புரியாது. இவ்வளவு பாடம் வாங்கிக்கிறாங்க, இதுலயே வச்சுட்டு அனுப்பிச்சேன்னு சொன்னாவே யாருமே சொல்ல முடியல. எல்லாம் அது அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனாவே நீங்க ஃபர்ஸ்ட் பாடம் வாங்கி ஒரு 15 நாள் 1 மாசம் ஆனாவே அவங்களுக்கு அந்த மாற்றம் தெரியும். அவங்களே வந்து இது தப்பு இது ரைட்னு அவங்க புரிய ஆரம்பிக்கும். ஆனா அவங்க பழையபடிக்கு ஒரே மாதிரி இருக்கிறாங்க. என்ன பண்றது? கோயிலுக்கு போனேன், நானும் கோயிலுக்கு போனேன். வந்து 7 வருஷம் திருவண்ணாமலை போனேன், கிரிவலம். அப்புறம் பக்கத்துல ஒரு சிவன் கோயிலுக்கு அது ஒரு 3 வருஷமா போனேன். அங்க அப்படியே தான் இருந்தேன். எப்படி இருந்தேன்னா அப்படியே தான். இங்க வந்த இதுக்கு வந்த வேண்டியதான் மாற்றம் வந்துச்சு. அங்க இருக்கிற வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. என்ன நாட்டுல போவீங்க, கும்பிடுவீங்க, எனக்கு அதை கொடுக்குன்னு கேட்டு பிச்சை எடுத்துட்டு வரும், பிச்சை போட மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அது என்ன பண்றது? ஆனா இங்க வந்து இப்ப நமக்குள்ளேயே பண்ணும்போது இன்னைக்கு வந்து பாருங்க, இந்த ஆன்மீகம் வந்தீங்கன்னா ஒருத்தர் ஏன்னா கொடுக்கணும்னு தோணும். ஆனா பக்தியில போனா என்ன நம்மகிட்ட வாங்கணும்னு தோணும். இதுலயே மாற்றம் வருது இல்ல? இந்த மாதிரி மாறுது சாமி. அது இந்த பாட்டு நல்ல பாட்டை பண்ணு பாருங்க, மாற்றம் வந்து தானே நல்ல மாதிரி நம்ம வந்து இப்ப விநாயகர் சாமி எல்லாம் இருக்குது. அதை பார்த்து இது பழுத்தோரம் அரசு மரத்து கட்டியில அதையே அப்படி வச்சுக்கிறாங்க. மூலாதாரன்றது ஆசனாய் பக்கத்துல தான் இருக்கு. அசுத்தமான இடம் தானே பிள்ளையார் அங்கதாங்க. அந்த மாதிரி தான் ஒரு இடமும் நமக்கு வேணாம்னு சொல்ற இடத்துல பிள்ளையார் இருக்கும். அதை சுத்தப்படுத்தி நம்ம மேலே தூக்கிட்டு வரணும். அது அடையாளம் தான். உண்மையா யோசிச்சு பார்த்தா எல்லாம் அடையாள பொருள் தான். எல்லாமே இப்ப வந்து மனிதன் சொல்லியே இருக்குது. இது நிஜம், அது வந்து அடையாளம் கோயிலுங்கிறது. ஆமா. அது ஆனால் அது தெரியாதவங்க அப்படியே சாமி கும்பிட்டு பிள்ளையார் கொடுப்பான்ட்டு ஓடி போயிடுறாங்க. பிள்ளையார் எதுவும் கொடுக்கல, நாம தான் பிள்ளையார் கூட்டு மேலே ஏறணும். எங்க பிள்ளையார் கோயில் பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது எங்க வீட்டு பக்கத்துல. அது சங்கட சதுர்த்தின்னு அங்க போனா சங்கட சதுர்த்தின்னு போனா உங்க சங்கடம்லாம் தீர்ந்து போயிடும். போய் நான் போறது இல்லையா? நான் பாடம் வாங்கினேன். சங்கடம்லாம் போச்சான்னு கேட்டாங்க. நான் கேட்கறது இல்லை. அது ஒரு அடையாள சாமி. அப்படி வச்சு பண்றாங்க. இப்படி எல்லாம் சொன்னாதான் உங்க போவான். சங்கட யாரு போனா உங்க சங்கடம்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அது ஒரு அடையாளம்.
சொல்லி வச்சாங்க அவ்வளவுதான். அது இதுன்னு நினைச்சுங்க. நல்லா பாடம் பண்ணினா உங்களுக்குள்ளேயே வந்து சக்கரல தானா போயிடும். நாம தான் போகணும். அதான் இது ஒரு அதெல்லாம் கோயில் கோலம்லாம் எல்லாம் ஒரு அடையாள பொருள். எல்லாம் அடையாளம். நம்மளுடைய உடம்பு தான் கோயில் பேட்டா. இப்போ வந்து நாம வந்து இப்போ பாடம் வாங்கி பண்ணிட்டு இருக்கிறோம். இது இருக்கிற வரைக்கும் நம்ம பண்றோம். இந்த நாம பண்றத குடும்பத்துக்கு எதனாச்சும் நன்மை சேருமா இல்லை எதுவும் சேராதா? நம்மளோட சரியா? சரி சாமி. இப்போ உங்க வீட்டுல நீங்க வந்து பெரியவர், உங்களுக்கு இவ்வளவு கொண்டாடி பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா வீட்டுக்கு சந்தோஷமா இருப்பாங்க, துக்கமா இருப்பாங்க? அவங்களும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. துக்கமா இருந்தா நீங்க துக்கமா இருந்தா அவங்களும் துக்கமா தான் இருப்பாங்க. நீங்க சந்தோஷமா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப நீங்க கடவுள் போய் சந்தோஷமா இருந்தீங்கன்னா அவங்க எல்லாமே நல்லா இருப்பாங்க. கடவுள் போகும்போது நல்லது தானே வரக்கூடாது. நாம அதாவது நீங்க உங்க மனசுல போக வச்சு அடுத்த பார்க்கணும், யாரும் திட்டானே போகமா இருக்கும். சிரிச்சிங்கன்னா எல்லாரும் வந்து சிரிச்சினே இருப்பீங்க. அது நமக்குள்ள என்ன வருதோ அதுதான் வெளியும். அதனால நாம அதுக்கு தான் சொன்னாங்க எல்லாரும் பாருங்க நல்லா நல்லா சொல்லி. இதே வந்து இந்த பாடம் வாங்கி ஃபர்ஸ்ட்ல வந்து தடுக்குன்னு சொல்றாங்க கரும்புன்னா. அது வந்து எனக்கு வந்து தடுத்துச்சு. எங்க வீட்டார எங்க வீட்டிலேயே தடுத்தாங்க. 2 மாசம் நிறுத்தி விட்டேன். ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு பண்ணேன். 2 நாள் பண்ணிவிட்டு நிறுத்தி விட்டாங்க. 3ஆவது ட்ரிப் பண்ண அப்பயே நிறுத்தி விட்டாங்க. சரி இதுக்கு மேலே 3ஆவது ட்ரிப் ஆரம்பிச்சாலாம் கண்டினியூ போயிட்டு தான் இருக்கணும். அன்ன வரைக்கும் கொஞ்சம் நிறுத்தி வச்சு 3ஆவது ட்ரிப் போனேன். ஐயாவே சொல்லிக்கிறாரு, 2 மாசம் பண்ணிவிட்டு உன்னுடைய இது அப்படியே போய்கிட்டே இருக்கான், உன்னுடைய கரும்பு ஒன்று தீர்ந்து போயிருந்தாங்க. அது மாதிரி 2 மாசம் பண்ணணும் வாட்டி அப்புறம் அவங்கள ஒத்து வந்துட்டாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அது டீப்பா உள்ள போறீங்களோ இறைவன் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது முன்னாடி வரலாம் வந்து இவன் கரெக்டாக வருவானா வரமாட்டான்னு செக்அப் தான். இப்போ ஈஸ்வரன் எடுத்துனாக்க சோதிக்காத எந்த பொருளும் அவன் கொடுக்குறதே கிடையாது. அவன் மனைவியின் சக்தியை சோதனை விட்டாங்கன்னா கதையோட வருது. பிள்ளையார் ஆகட்டும், முருகர் ஆகட்டும், எல்லாரையும் சோதிச்சு பத்தெல்லாம் பார்த்தா நாயன்மார் கதையில எடுத்துட்டீங்கன்னா பூரா அவ்வளோ சோதிச்சிருப்பான். சோதனை பண்ணி ஆனால் அவளை கடைசி நேரத்தில் பார்த்தா துன்பப்பட்டவங்க யாரும் கிடையாது. சோதிப்பான், கடைசி எல்லாம் பெருசாக தூக்கி கொடுத்துருவான். அதான் தடுப்பீங்கள டைம் ஆனா ஹெல்ப் போடுறாங்க போய் பாடம் பண்ணேன். கரெக்டாக நீ பாடம் பண்ண அந்த நேரத்துக்கு அட்லீஸ்ட் அந்த நேரத்துக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் முன்னாடி எழுப்பி விட்டுரும் போய் பண்ணணும்னு சொல்லிட்டா. அதனால நீ கடவுளை போய் எவ்வளவு பிடிக்கிறீங்களோ அதை வச்சு தான் சார் எல்லாரும். சரி சரி அது மாற்றம். சிலை வந்து செஞ்சு கொண்டாந்து கங்கையில் 24 நாள் நெல்லுல 24 அது அதாவது எப்படின்னா அந்த தண்ணி நானும் வந்து இந்த கோயில் கட்டி ஐயா சொல்லி கேட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கங்கையில் வைக்கிறதுன்றது அந்த சிலையில் இருக்கிற குற்றங்கள்லாம் நீங்கிறது. அந்த அந்த தண்ணியில் வச்ச உடனே அது உள்ள இருக்கிற குற்றம்லாம் இழுத்துக்கும், அந்த சிலை வந்து சுத்தம். தானியத்தில் வைக்கும்போது அந்த தானியத்தோட ஹீட் வந்து அந்த சிலை இழுத்து பிடிச்சிக்கும். அது இழுத்து பிடிச்சிக்கிச்சுன்னா நம்ம உட்காந்து பிரதேசத்தை பண்ணி வைக்கும்போது அந்த பிரதேசத்தை இழுத்து யார் வராலும் அவங்க கொடுத்துரும். கோயிலோட சிலையோட வேலை தான். நீங்கள் போய் சாமி போய் கேட்டாயிரம் பணம் கொடுனா கொடுக்காது, சொத்து கொடுனா கொடுக்காது, புள்ள வேணும் பொண்ணு பொண்ணாது வேணும் எதுவுமே கொடுக்காது. பிரபஞ்ச சக்தியை இழுத்து உங்களுக்கு கூட்டிச்சுன்னா நீங்கள் நல்ல மனசுனா சிந்திச்சு உங்கள் கையில் தான் எல்லாத்தையும் செயல்படுத்திக்கணும். கடவுள் வந்து எதுவுமே தூக்கி எல்லாம் கொடுக்காது, உங்களுக்கு அறிவை கொடுக்கும். அது வந்து சிந்திச்சு அது என்ன வேணுன்றதை கொடுப்போம். அதுதான் சார் அதோட வேலை. அது நம்ம அது வந்து நம்ம அதுதான் சொன்னோம். நம்ம சத்தியத்தில் போக உயர்வும் அசத்தியத்தை பிடிக்கிறது ஒன்றுமில்லாது. அது எது வேணும்னு நாம தான் எடுத்துக்கணும். சாமி சில பேருக்கு வந்து உடுக்கையே இல்லாமல் இல்லை இந்த மேலே வாங்க இல்லாமல் சில பேருக்கு அருள் வருது. அருள் வந்தால் சில கரெக்டாக கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. அது அது இஸ்திரியான அதை மீறின ஒரு அது வந்து அது எப்படி சொல்கிறதுன்னா ஐயா நிறைய சொல்லியிருக்காரு. அது இப்போ சொல்கிறாங்கல்ல ரைட்டு. இப்போ நேற்று வரைக்கும் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க, நாளைக்கு நேரத்தை சொன்ன யாரும் சொன்னாங்க சொல்லுப்பாங்க சொல்கிறது. அப்படியா சாமி சொல்லுங்க. சாமி வந்து சாமி முக்காலம் தெரியும். நேற்று நடந்து தெரியும், இப்போ நடந்தது நாளைக்கு நடந்தது. ஏன் நாளைக்கு நடந்ததெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதாவது உங்களுக்குள்ள நீங்கள் இப்போ வரைக்கும் என்னென்ன அனுபவிச்சிங்கன்னா உங்கள் மனசுக்குள்ள உங்கள் மூலையில் பதிவாகிருக்கும். அது அந்த இந்த நரம்பு ட்ரபிள்ன்றது அதை கிரகிக்கிற சக்தி வந்து அந்த மனசு இருக்கு. அது அப்படியே ஒப்பிடுச்சு அவ்வளோதான். அது ஒன்றும் உண்மையாக கிடையாது. அதான் சாமி இப்போ கரெக்டாக 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு வாசல் சொல்லி கிழக்கு வாசல் இந்த மாதிரி வீடு சொல்கிறாங்க. வீட்டில் நம்ம அந்த மாதிரி கிழக்கு வாசல் சொன்னாங்கன்னா ஒரு 3 பேர் எழுதிருக்காங்க. 3 பேர்த்துல அவருக்கு உனக்கு பையன் பொண்ணு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படிங்க சார்? இல்லை அது வந்து அது ஏற்கனவே திணிச்சு வச்சு அப்படி எடுத்து சொல்கிறதுலாம். சரி, அது வந்து அதுதான் சொன்னேன். நாளைக்கு நடந்து சொல்லி நடந்தால் ஏற்றுக்கலாம். இப்போ வரைக்கும் எங்கள் அண்ணா தெரிஞ்ச மாதிரி இல்லை சார். அது வந்து வேண்டாம். அது தொழிலாக இப்போ வந்து அவங்க தொழிலாக பண்ணுறாங்க.
இப்படி அப்படி ஒரு பயமுறுத்தி நான் இதை பண்ணி தரேன் அதை பண்ணி தரேன் காசு கொடு இப்போ ஒரு ஒரு ஒருத்தர் 100 ரூபா கொடுன்னு கேட்டால் அவன் தரமாட்டாரு. ஏய் நீ இப்படி செத்த போடுறா நான் ஒரு மந்திரம் எழுதிட்டேன்னா 1000 10,000 தூக்கி தரேன். இப்போ அது மாதிரி பயமுறுத்தி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க சாமி. அது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க நம்பாதீங்க, உங்களை நம்புங்க. நான் இருக்கேன், என் கூட கடவுள் இருக்கான். அது சரி போட்டாங்களா? அதெல்லாம் வேணாம். ஐயா மனப்போல் நம்பிட்டு இருக்கேங்க. சரி சாமி, எல்லாம் கிழக்கு வாசல் தான் நல்லது, வடக்கு வாசல் நல்லதுன்றோம். தெற்குறவன் கெட்டு போயிட்டானா, மேற்கு நாசமா போயிட்டானா? அவனுடைய கர்மா, அவனுடைய செயல் இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்காங்க. சொல்ல போனா இப்ப பூமி வந்து உருண்டை, சூரியன் வந்து பிடிக்குது. பூமி திரும்ப மாறுது. எங்க கிழக்கு வந்து மாறுது யோசிச்சு பாருங்க. இப்ப கிழக்கு எது சொன்னா சூரியன் எங்க அதுதான் கிழக்கு. காலையில இங்க வந்து அதுதான் கிழக்கு, இப்ப இங்க இருந்தா இதுதான் கிழக்கு. அப்ப எங்க எது உண்மை சொல்லுங்க? நம்ம ஊருக்கு ஒரு பக்கம் தெரியுது, இன்னொரு பக்கம் அதே சூரியன் இன்னொரு பக்கம் தெரியுது. பூமி உருள அந்த சூரியன் ஒரே தலக்குது, அது உருள மாறிக்குது, ரசியே கிடையாது. இப்ப நம்ம இது ஒரு ஏக்கர் நிலம் போட்டோம், இந்த மூளை வந்து ஈசானி மூலைன்றாங்க, இது நல்ல மூலைன்றான். இப்ப அவனுக்கு அதான் சொல்றேன் சொல்லுங்க. இப்ப அப்படி சுத்தி வர அந்த மூளை அவனுக்கு ஈசானி மூலை. இப்ப நமக்கு அது ஈசானி மூலை ஏன் வராம போச்சு? அது ரெண்டு எடுத்து ஒட்டுக்கா சேர்த்தா மொத்தம் இந்த மூலை வந்துருக்கா? ஒரு ஊரியா எடுத்து இந்த மூலை ஈசானி மூலைன்றான். துணப்படாது அவனு ஈசானி மூலை குறைஞ்சுனே போகுது அங்கங்க. ஒரே நம்பிக்கை வச்சு நம்பிக்கையில போறாங்க ஜனங்க. நம்பிக்கை தான் அது வந்து இப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க வாஸ்து சாஸ்திரம் பசி எங்க எவன் வாஸ்து சாஸ்திரம் பண்ணா? அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் வாஸ்து பண்ணல. இல்ல இப்ப வந்து அதை வாஸ்துன்னு சொல்லி எல்லாம் அதை பயமுறுத்தி இந்த இது இந்த மாத்தி இந்தாங்கிற மாத்தி அது ஒரு மேஸ்திரி பொழைக்கிறான், அது வாஸ்து சொல்றவன் பொழைக்கிறான். எத்தனையோ ஒருத்தன் பொழைக்கிறாங்களா? வாஸ்து பண்றோம் கையில பிடிக்க முடியாது. இப்போ ஆமா 1000 5000 10,000 கேக்குறாங்க, பயமுறுத்தி வச்சுட்டாங்க. 5000 10,000 கேக்குறாங்க சாமி. எல்லாம் பயமுறுத்தி வச்சு மாதிரி விட்டுருக்கு. அந்த காலத்து தாத்தா பாட்டி எல்லாம் என்ன பண்ணாங்க? உங்க தாத்தா சரி, எங்க அப்பா எல்லாம் தாத்தா எதுவும் காக்கலையே, எதுவுமே கிடையாதுங்க. எங்க அப்பா அப்படிதான் வாழ்ந்தாரு, எதுவுமே கிடையாது. எந்த வாஸ்து சுகமா வாழ்ந்துட்டு போனாங்க, நல்லா வாழ்ந்தாரு. நாம 1008 வாஸ்து பாக்குறோம், நாம பயந்துட்டே வாங்குறோம் எப்ப என்ன நடக்குமோ. அப்புறம் என்ன பண்றது? அந்த காலத்துல பாருங்க, இந்த ஹாஸ்பிட்டல் கிடையாதுங்க. எங்க அம்மா 7 பிள்ளை பார்த்தாங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டல் கிடையாது. எப்படி எல்லாமே அது இப்ப கர்ப்பிணத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அந்த காலத்துல எங்க போயிட்டு வளர்க்க முடியும் பசங்க? வந்துச்சு ஆடு மாடு ஊசி போடுற மாதிரி ஊசி போட புள்ள பெற்றுக்கிறாங்க நாடு. அப்படி என்ன யோசிச்சு பாருங்க. காலம் மாறுது சாமி. இப்ப அதாவது வந்து சாப்பிட்ற சாப்பாடு விஷம், அந்த சாப்பாடு விஷமா சாப்பிட்டோம்னா நம்ம மனசு விஷமா மாறிடுச்சு. அப்படி எங்க நல்லது நடக்கும்? இப்ப பழைய மெத்தட் எல்லாம் சொல்லி வராங்க. இப்போ வேப்பமரம் வையன்றோம், வேப்பமரம் தான் சோப்பு தயார் பண்ண சொல்லலாம். அந்த காலத்துல பெரியவங்க எப்படி என்ன செஞ்சாங்க? யாரும் மறந்தாங்களோ பெருசாலும் மறந்து எல்லாம் மறந்துட்டாங்க. எல்லாம் நோய் எல்லாம் பழைய மெத்தட் பண்ணுவாங்க.